வணக்கம். பொதுவா அதிகாரம் இருக்கிற இடத்துல சத்தம் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்வாங்க இல்லையா? ஆனா ரொம்ப கம்மியா பேசுற ஒருத்தர் இந்தியாவோட மிக உயர்ந்தா மாபெரும் அதிகாரம் கொண்ட ஒரு நீதித்துறை இருக்கைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆச்சரியமான ஆளுமை வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவங்கதான். சத்தம் மிகுந்த ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுல எப்படி ஒரு மனிதரோட அமைதி இவ்ளோ பெரிய உயரத்தை எட்டியது அப்படிங்கறதையும், அவரை ஏன் நம்ம அமைதியான நீதியின் சிற்பி அப்படின்னு சொல்றோங்கிறதையும் தான் இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனிங்க. சட்டம் அப்படிங்கிறது தண்டனைக்கானது மட்டும் கிடையாது. அது மக்களுக்கு நீதி கிடைக்கச் செய்யற ஒரு ஆயுதம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தன்னோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலே ரொம்ப ஆழமா நம்பின ஒரு தத்துவம் இது. சட்டம்ங்கிறது மக்களை அச்சுறுத்துற ஒரு டூல் கிடையாது. மாறா சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்யற ஒரு பலமான கவசம் அப்படிங்கறத அவர் முழுமையா நம்பினார். இந்த ஒரு சிந்தனை தான் அவருடைய ஒட்டுமொத்த சட்ட பயணத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமா அமைஞ்சது. இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முரண்பாடு தான். ஒரு பக்கம் இந்திய அரசியலோட சத்தம், அதீத பரபரப்பு. ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எப்போதுமே பல குரல்களால ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, நீதிபதி கண்ணானின் அமைதியான கவனம். எப்படிப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சலசலப்புகள் இருந்தாலும் சரி, தன்னோட இலக்கிலிருந்து அவர் ஒருபோதும் விலகாத ஒரு அசைக்க முடியாத அமைதியை கொண்டிருந்தார். பகுதி 1. சட்டத்தில் ஒரு அடித்தளம். அவருடைய இந்த அமைதியான குணத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். மே 14, 1960 இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில அவர் பிறந்தார். இவரோடது மிகச்சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பம். குறிப்பா சொல்லணும்னா அவருடைய தந்தை தேவ்ராஜ் கண்ணா, அவங்களும் ஒரு நீதிபதியாகவே பணியாற்றியவர். அதேபோல அவருடைய தாயாரும் கல்வி அறிவு மிகுந்தவர். இதனால என்ன ஆச்சுன்னா, நீதி, ஒழுக்கம், அப்புறம் சட்டத்தின் மாண்பு, இது எல்லாமே அவருக்கு வெறும் புத்தக பாடமா இல்லாம தன்னோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அன்றாட வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு. சிறு வயசுல இருந்தே அவர் மத்தவங்கள விட கொஞ்சம் வித்தியாசமானவரா இருந்தார். ரொம்ப அமைதியானவரு, கூட்டத்துல அதிகமா பேச மாட்டார். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்காம ரொம்ப ஆழமா யோசிப்பார். தன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். இந்த ஒழுக்கமான குணம்தான் அவரை பின்னாடி ஒரு மிகச்சிறந்த நீதிபதியா உருமாவதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. தான் பேசுறத விட மத்தவங்க சொல்றத கவனிக்கிறதுலயும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுலயும் தான் அவர் அதிகமா கவனம் செலுத்தினார். பகுதி 2. நிலையான வளர்ச்சி. இந்த அமைதியான கவனிப்பு எப்படி படிப்படியா ஒரு பெரிய வளர்ச்சியா மாறுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். 1960 பிறந்து 1983 ஒரு சாதாரண வழக்கறிஞரா தன்னோட பயணத்தை தொடங்கி 2005 டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா உயர்ந்து 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியா பொறுப்பேற்று இப்போ 2024 இந்திய தலைமை நீதிபதியா ஒரு ரொம்ப சீரான மற்றும் நிலையான வளர்ச்சியா அவர் அடைஞ்சிருக்கார். எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லாம தன்னோட திறமையால பல தசாப்த கால உழைப்பால மட்டுமே அவர் இந்த உயரங்களை எட்டியிருக்கார். 1983 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல ரொம்பவே சிக்கலான பல வழக்குகளை கையாண்டார். குறிப்பா வரிச்சட்டம், அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் வர்த்தக சட்டம்னு ரொம்ப நுணுக்கமான சட்டத்துறைகள்ல தன்னோட அபாரமான திறமையை நிரூபிச்சார். அவர் எப்பவுமே நீதிமன்றத்துல சத்தமா வாதிட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. மாறா சட்டத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நுணுக்கமான வாதங்களை வைக்கிறது தான் அவரோட தனித்துவமான ஸ்டைலாவே இருந்துச்சு. இந்த இடத்துல அவருடைய மனநிலைய ரொம்ப சரியா விளக்குற ஒரு விஷயம் இருக்கு. 2005 அவர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா பொறுப்பேற்றப்போ, நீதிமன்றம் அப்படிங்கிறது அதிகாரத்துக்கான இடம் கிடையாது, அது நீதிக்கான இடம் அப்படின்னு அவர் ஆழமா நம்பினார். நீதிபதி அப்படிங்கிற பதவியை அவர் ஒருபோதும் தன்னோட தனிப்பட்ட அதிகாரமாவோ கருவமாவோ பார்த்ததே இல்ல. அதை நீதியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு சேவையா மட்டுமே பார்த்தார். பகுதி 3. உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள். சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். 2019 அவர் உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய திருப்பமுனை. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் ரீதியா அதீத கவனம் பெற்ற வழக்குகளை கூட அவர் ரொம்ப சுலபமா எந்த அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காம கையாண்டார். தேர்தல் தொடர்பான வழக்குகள்ல மக்களோட வாக்களிக்கும் உரிமையை பாதுகாத்தார். அதேபோல சட்டப்பிரிவு 370 விவாதங்கள்ல அரசியல் அமைப்பை ரொம்ப கடுமையாவும் துல்லியமாவும் விவரிச்சு தீர்ப்பு வழங்கினார். அடுத்ததா இந்தியா முழுக்க பேசப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் வழக்குல அவர் வெளிப்படைத்தன்மையை ரொம்ப உறுதியா நிலைநாட்டினார். இதுல எந்த பக்கமும் சாயாம இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே அவருடைய ஒரே வழிகாட்டியா இருந்துச்சு. குறிப்பா இந்த தேர்தல் பத்திரங்கள் வழக்குல அவர் எடுத்த நிலைப்பாடு ரொம்பவே ஆழமானது.
ஒரு ஜனநாயகத்துல மக்களுக்கு உண்மைய தெரிஞ்சுக்கிற உரிமை கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதுல அவர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அரசியல் கட்சிகளுக்கு யார் நிதி அளிக்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுலயும் மக்களோட அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிறதுலயும் அவர் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாரு. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு இது எவ்வளவு அவசியம்னு அவர் ஆழமா நம்பினாரு. பகுதி 4. இந்திய நீதித்துறையை வழிநடத்துதல். அரசியலமைப்பு சட்டத்தின் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவருடைய உண்மையான உழைப்பும் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கு தெரியுமா? 2024ல இந்தியாவின் தலைமை நீதிபதியா அவர் பதவியேற்றிருக்கார். ஒரு வழக்கறிஞரா தன்னோட வாழ்க்கைய தொடங்கி இன்னைக்கு இந்தியாவோட மிக உயர்ந்த அதிகாரம் பொருந்திய சட்ட பதவிய அடைஞ்சிருக்கிறது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான சாதனைதாங்க. இது வெறும் பதவி உயர்வு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறையின் மேலையும் அவர் வச்சிருந்த மரியாதைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். சரி, இந்திய தலைமை நீதிபதி அப்படிங்கிறப்போ அவருடைய மாபெரும் பொறுப்புகள் என்னென்ன? ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றத்தையும் வழிநடத்துறது, நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கிற ரொம்ப முக்கியமான அரசியல் சட்ட வழக்குகளை விசாரிக்கிறது, ஒட்டுமொத்த நீதித்துறையோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது, அப்புறம் மக்களோட அடிப்படை உரிமைகளை காக்கிறது. இப்படி பல முக்கிய கடமைகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம நாட்டோட சட்ட உரிமைகளுக்கும் ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்துக்கும் அவர்தான் இறுதி பாதுகாவலர். பகுதி 5. அமைதியின் வலிமை. இப்போ இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். மக்கள் ஏன் அவர் மேல இவ்ளோ பெரிய மரியாதைய வச்சிருக்காங்க? அவருடைய அந்த மாறாத அமைதியான குணம், எப்போதுமே எந்த அரசியல் சார்பும் இல்லாத ஒரு நடுநிலையான போக்கு, அவருடைய அபாரமான மற்றும் ஆழமான சட்ட அறிவு, எதற்கும் வளர்ந்து கொடுக்காத நேர்மை, அதிகாரத்தின் உச்சியில இருந்தாலும் அவர் கடைபிடிச்ச ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை, இது எல்லாம் தான் காரணம். அவர் ஒருபோதும் ஊடக வெளிச்சத்தையோ பப்ளிசிட்டியோ தேடினதே கிடையாது. அவர் ரொம்ப அமைதியா இருப்பார், ஆனா அவருடைய தீர்ப்புகள் ரொம்ப சத்தமா பேசும். நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவங்களோட ஒட்டுமொத்த பயணத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இதுதான். நாம அமைதியா உழைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த உலகம் நம்மள கவனிக்கிற வரைக்கும். சொல்லப்போனா இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்னா அதிக சத்தம் போட்டோ இல்ல சுய விளம்பரம் செஞ்சோ முன்னுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. நம்மளோட நேர்மையும் திறமையும் விடாமுயற்சியும் மட்டுமே இந்த உலகத்தை நம்மள திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வாழும் உதாரணம். இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நீதிய மதிக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்திய ஜனநாயகம் எப்போதுமே வலிமையாதான் இருக்கும். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இந்தியாவோட தலைமை நீதிபதியா உயர்ந்த சஞ்சீவ் கண்ணா அவங்களோட பயணம் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் உத்வேகம். இந்த சமூகத்துல நீதியையும் ஜனநாயக மாண்புகளையும் நிலைநாட்ட சத்தம் போடாம உங்களோட அமைதியான பங்களிப்பை செய்ய நீங்க தயாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு அருமையான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். தொடர்ந்து பேசுவோம்.